நான் இப்போ உங்ககிட்ட 2 லிவிங் பீயிங்ஸோட நேம் சொல்லுவேன். அதில எதோட லைஃப் ஸ்பேன் அதிகம் அப்படிங்கிறத நீங்க கரெக்ட்டா கெஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, மேல் மஸ்கிட்டோவோட லைஃப் ஸ்பேன் அதிகமா? இல்ல ஃபீமேலோடது லைஃப் ஸ்பேன் அதிகமா? எனக்கு தெரிஞ்சு ஃபீமேலா தான் இருக்கும். ஏன்னா, அதான் எக்லாம் வைக்கிறனால கொஞ்சம் லைஃப் அதிகமா இருக்கும். கரெக்ட். ஃபீமேலுக்கு தான் வந்து அதிகமான லைஃப் ஸ்பேன் இருக்கு. அது வந்து டோட்டலா வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, 2 டூ 3 வீக்ஸ் வரைக்கும் உயிரோட இருக்கும்னு சொல்றாங்க. அதே மாரி மேல் மஸ்கிட்டோ வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 7 டேஸ் வரைக்கும் தான் உயிரோட இருக்கும்னு சொல்றாங்க. செகண்ட் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, மெக்காவ் பேர்ட் இருக்குல்ல, அந்த ரியோ மூவிலலாம் வரும்ல, ம். அந்த மெக்காவ் பேர்டோட லைஃப் ஸ்பேன் அதிகமா? இல்ல வந்து அல்பட்ராஸ் பேர்ட் சீ பேர்ட் இருக்குல்ல, அதோட லைஃப் ஸ்பேன் அதிகமா? இத பத்தி எனக்கு அவ்வளவா தெரியல. ஓகே. நான் அல்பட்ராஸ் சொல்றேன். ஆக்சுவலா வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, அல்பட்ராஸை விட மெக்காவுக்கு தான் லைஃப் ஸ்பேன் அதிகம். ஓகே. மெக்கா வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா 50 டூ 80 இயர்ஸ் வரைக்கும் இருக்குமாம். 80 இயர்ஸ் வரைக்கும் இருந்ததா வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா, அல்பட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 50 டூ 60 இயர்ஸ் வரைக்கும் தான். அதாவது ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து அல்பட்ராஸ்க்கு 50 இயர்ஸ் மட்டும் தான். தேர்ட் வந்து இந்த மசில் தெரியுமா? பேர்ல்லாம் எடுப்பாங்கல்ல. அது அந்த பேர்ல் மசிலோட லைஃப் ஸ்பேன் அதிகமா? இல்ல வந்து கிரீன்லாண்ட்ல இருக்கிற ஒரு ஷார்க் ஒண்ணு இருக்கு. அதோட லைஃப் ஸ்பேன் அதிகமா? அந்த ஷார்க் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அது ரொம்ப ரேரான ஸ்பீசிஸ் அப்படின்ட்டு. கரெக்ட். அதாவது ஷார்க்கோட ஸ்பீஷிஸ்லயே அது ரொம்ப ரேரான ஸ்பீஷிஸ் தான். ஆக்சுவலா வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த கிரீன்லாண்டோட ஷார்க் தான் வந்து லைஃப் ஸ்பேன் அதிகம். டோட்டலா எத்தனை இயர்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 275 இயர்ஸ் வரைக்கும் வாழ்ந்ததா வந்து ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. அதே மாரி அந்த பேர்ல் மசிலும் வந்து ரொம்ப சாதாரணமாலாம் கிடையாது. அதுவும் 250 பிளஸ் இயர்ஸ் வாழ்ந்ததா வந்து ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து ஆக்டோபஸோட லைஃப் ஸ்பேன் அதிகமா? இல்ல வந்து ஜெல்லி ஃபிஷ்ஷோட லைஃப் ஸ்பேன் அதிகமா? ஜெல்லி ஃபிஷ்ல வந்து ஒரு ஸ்பீஷீஸ் இருக்கு. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டொரிடாப்சிஸ் ட்ராகினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீஷீஸ் இருக்கு. அதோட லைஃப் ஸ்பேன் அதிகமா? இல்ல வந்து ஆக்டோபஸோடது அதிகமா? எனக்கு தெரிஞ்சு ஆக்டோபஸா இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, படத்துல எல்லாம் அதிகமா காட்டுவாங்கல்ல. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் அதெல்லாம் பெருசு பெருசா. ஆமா. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க தான் வந்து நீங்க மாட்டிட்டீங்க. ஆக்டோபஸ் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, 3 டூ 5 இயர்ஸ் மட்டும் தான் அது சர்வைவே பண்ணுமாம். அதுக்கு மேல இருந்ததா இதுவரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்ல யாருமே. அதே மாரி இந்த டொரிடாப்சிஸ் டாகினி அப்படிங்கிற அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷ வந்து நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, அது எப்புட்ன்னா, அது இறந்ததா இதுவரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கப்படல. ஆக்சுவலா அது இறந்தும் போகும். மத்த விலங்குகளால வேட்டையாடப்பட்டு தான் இறந்து போது. நார்மலா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து இன்ஃபினைட் அப்படின்னு சொல்றாங்க. இம்மார்ட்டல் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க அத. 5த் வந்து கங்காருவோட லைஃப் ஸ்பேன் அதிகமா? இல்ல வந்து இந்த டொமஸ்டிக் கேட் இருக்குல்ல, அதோட லைஃப் ஸ்பேன் அதிகமா? இதுல என்ன டவுட்? கங்காருவா தான் இருக்கும். ஆக்சுவலா எதனால கங்காருவா இருக்கும்னு நெனைக்கிறீங்க? ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது உருவத்துல அதான் பெருசா இருக்கு. அது குட்டி போட்டாலுமே ரொம்ப பெருசா தான் இருக்கும். அதனால சொல்றேன். ஆக்சுவலா வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, அதான் இல்ல. இப்ப நார்மலா டொமஸ்டிக் கேட்டோட லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா, 15 இயர்ஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆனா கங்காருவோட லைஃப் ஸ்பேன் வந்து ஜஸ்ட் 8 இயர்ஸ் மட்டும் தான்.